எடுத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். Double 717 Innova. ப்ளீஸ் உங்க டீ கொடுத்தீங்கன்னா பார கொஞ்சம் ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க அந்த இடத்துல இருந்து. 7717 Innova. ஊருக்கு 2 ஊதாரிகள் இந்த படத்தோட தோப்பு விழா கண்டிருக்கிறவங்க அனைவரும் வருக வருகிற வரவேற்பை நண்பர் பிரசீல் சகோதரர் புகழ் ஜனனியை கூட ட்ரெயினில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இயக்குனர் வந்து ஸ்ரீகாந்த் தேவா சார் வந்து சமீபமாக நான் நிறைய முறை பேசிக்கிறேன். எனக்கு அவர் மியூசிக் ரொம்ப பிடிக்கும். அந்த இயக்குனருக்கும் இந்த படத்தை இன்னைக்கு தயாரிப்பாளருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த பேனரில் இருக்கிற மாதிரி ஒரு கொண்டாட்டமாக இந்த படம் வந்து சேரட்டும். அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கலந்து மகிழ்ச்சி. வந்திருந்த பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய நன்றியுமான உலகம் யாவையும் தாம் உளவாக்களும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னதற்கே சகு. எல்லாத்துலயும் ஒரு பாட்டு சொல்லிட்டு ஒரு படப்பாடம் பாட்டு சும்மா ஒப்பிச்சு காமிச்சிட்டேன். உண்மையிலே வந்து ரொம்ப மனிதநேயம் மிக்க ஆட்களோட நான் இருக்கிறேங்க போதே சந்தோஷமா இருக்கு. இந்த படம் வந்து வெற்றி படமா அமையும் சொன்னது ஒரு தங்கமான மனிதர் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து சொன்னதே இந்த படத்தோட பெரிய வெற்றியா நான் நினைக்கிறேன். அதனால கண்டிப்பா இந்த படத்தோட வெற்றி விழால நம்ம சந்திப்போம். முன்னாடி இருக்கிற பிரஜன் தம்பி வந்து ரொம்ப ஆர்ப்பாட்டம் இல்லாத மனிதர். மற்றவர்களுக்கு அவர் எப்படி எனக்கு தெரியாது. அவர் ஹீரோவா நடிச்ச சீரியல்லே அவருக்கு அம்மாவா நான் நடிச்சிருக்கேன். ரொம்ப அமைதியான மனிதர். இப்படி இருந்தாரு அதே மாதிரிதான் அவரு பிக் பாஸ்லயே இருந்தாரு. அதனால எனக்கு பெரிய வித்தியாசம் தெரியல. அதே மாதிரி புகழ் தம்பியோட வந்து இது வந்து நான் நிறைய படம் நடிச்சிட்டேன். அவர் ஹீரோவா ஒரு காமெடி படம் நடிச்சா அடுத்த இந்த காமெடி படத்துலயும் நம்ம கலந்துட்டது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸ்நேகன் தம்பி உங்களை ஃபைட் பண்ண வைக்கிறேன்னு சொன்னாரு. தீபாக்க ஒக்கரி ரோட்ல பயந்துச்சு. நான் இல்லைன்னா போய் ஃபைட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு வாய் சட்டை பத்திக்கல நல்லா சட்டை போடுவேன். ஊர்ல வீட்டுல தெரியல. யாராவது கிடைச்சா நான் சட்டை போடும்போது வீட்டை எடுத்து போடுங்க. அப்ப தெரியும் தீபாக்கா இப்படியெல்லாம் பேசுறீங்க அப்படின்னு. அதனால எனக்கு நல்லா சட்டை போட வரும். உடல் ரீதியா சட்டை போடுறதுனால நான் ரெடியா இருக்கேன். சஞ்சய் தம்பி தான் இனி வந்து இந்த படத்துக்கு முதல்ல போன் பண்ணி வாங்கன்னு சொல்லி ஒரு இந்த இடத்துலதான் வந்து நம்ம வச்சு பேசணும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு நான் வந்து ஏன்னா மனிதநேயம் ரொம்ப முக்கியம். எனக்கு இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து ரொம்ப மனிதநேயம் மிக்கவர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு அரசியல்வாதி அதெல்லாம் எனக்கு ரெண்டாவது அது நமக்கு தெரியல. ஆனா மனிதநேயம் மிக்க மனிதர்களால ஒரு விஷயம் இத்தனை கேமரா இருக்கு. ஒரு குழந்தை நாகை மாவட்டத்துல தானியான்னு ஒரு பாப்பா உடல் ரீதியா ரொம்ப அவளுக்கு வந்து எலும்புல ஏதோ ஒரு ப்ராப்ளம் உயிருக்கு போராடி இருக்க. இது எல்லாரும் கண்டிப்பா போடுங்க. அந்த பிள்ளைக்கு 9 கோடி ரூபாய் வந்து ஊசி போட்டாதான் அந்த பிள்ளையை காப்பாற்ற முடியும்னு சொல்லியிருக்காங்க. என்னோட இன்ஸ்டால போட்டிருக்கேன். பழனியில் அவங்க இன்ஸ்டால போட்டிருக்கோம். இங்க இருக்கிற எல்லாருமே அதை போட்டீங்கன்னா அந்த பிள்ளைக்கு வந்து அது மருத்துவத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மனிதநேயத்துக்கு இது என்ன பண்றாங்கன்னா ஒரு 10,000 எடுத்து அவர் பேர்ல அவர் கேட்காமலே நான் போட்டுறேன். 10,001 முதல்ல இந்த படத்துக்கு அவர் பண்ற செலவு வந்து அந்த செலவா இருக்கணும் அப்படின்னு நான் வந்து அவர்கிட்ட கேட்டுக்கிறேன். அந்த 10,001 முத்தாரம்மன் வந்து இந்த படத்தை வெற்றி படமா மாற்றி காட்டுவா. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அந்த புள்ள உசுரும் காப்பாற்றப்படும், இந்த படமும் காப்பாற்றப்படும். ரொம்ப நன்றி. பத்திரிகை நண்பர்களே, இணையதள மற்றும் வலைதள சகோதர சகோதரிகளே, இங்கே பெரும் திரளாக வந்திருக்கின்ற பார்வையாளர்களே, சொந்தங்களே, பந்தங்களே, உறவினர்களே, உங்கள் அத்தனை பேருக்கு முதற்கண் வணக்கம். இந்த படம் வந்து ஆக்சுவலா வந்து ஊருக்கு 2 ஊதாரி கைது வச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு எப்படி பேர் வச்சிருக்கோம்னா ஊருக்கு 2 ஊதாரி ஒரு நாதாரிக்கு பேர் வச்சிருக்காங்க. இந்த நாதாரியை நான் நடிக்க போறேன்.
ஏற்கனவே புதுசு லிஸ்ட் பண்ணதுனால உடனே பண்ண முடியலன்னாங்க. சார் இந்த படத்துல வந்து எனக்கு ரொம்ப மனதிற்கு நெருக்கமான நண்பன் புகழ் வந்து ஒரு ஹீரோவாகவும், பிக் பாஸ்ல நான் மீண்டும் எழுவேன், எனக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கு, ஹீரோவா ஒரு பெரிய இடத்தை பிடிப்பேன்னு பிக் பாஸ்லயே சபதம் போட்ட அருமை சகோதரர் ரஜினி அவர்கள். இந்த இருவருமே வந்து ரொம்ப அடிமட்டத்திலிருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா மேல வந்தவங்க. அவங்க ஹீரோ நடிக்கிற இந்த படங்கள்ல நான் நடிக்கிறது உண்மையிலே மகிழ்ச்சியா இருக்கு. பிக் பாஸ்ல வந்து ரஜினி அவர்களும் சகோதரி சாண்ட்ரா அவர்களும் ஒரு கணவன் மனைவியாக உள்ளே போன போது இவங்க ஏன் கணவன் மனைவியா உள்ள வர்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்திய திருநாட்டில் மிக சிறந்த தம்பதியா அந்த நிகழ்ச்சி அவங்க எடுத்துக்காட்டு. ரஜினி சார் அந்த ப்ரோக்ராம் போட்டு வெளியில வரும்போது சாண்ட்ரா மேடம் அல்லது அறிவியல் வந்து கிட்டத்தட்ட அந்த பிக் பாஸை பார்த்த அனைத்து ரசிகர்கள் கண்டிப்பாக வரவேற்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஜோடி தான் அவங்க. நம்ம எப்பயுமே ஒரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னால் பின் இருக்குன்னு சொல்றாங்க. அதை கண்கூடா கண்டேன் சாண்ட்ரா மேடம் கிட்ட. சாண்ட்ரா மேடம், இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடையும், உங்களுடைய கணவர் மிகப்பெரிய உச்சத்துக்கு போவான்னு வேண்டுகிறேன். அடுத்து என்னுடைய அருமை சகோதரர் யோகி. யோகி எப்படின்னா, எல்லாரும் நடத்திட்டு இந்த படம் நீங்க தான் பூஜை நடத்திட்டீங்க. இந்த படத்துக்கு வந்து 10 வருஷத்துக்கு பூஜை நடந்துச்சு. ஷாக்கா இருக்கா? நான் தான் இந்த படத்துல மெயினா நடிக்கணும் சார் அப்படின்னு எந்த ஹீரோக்களையும் பார்க்காம என்னை மட்டுமே பார்த்து கதை சொன்ன போதுதான் யோகி வந்தோம். 10 வருஷத்துக்கு இந்த கதை என்று சொன்னாரு, நீங்க தான் நடிக்கிறாரு. ஆனால் சினிமா எவ்வளவு கொடூரமானது உங்களுக்கு தெரியும். 10 வருடமா வந்து வேறு சொல்லி அலையாத கம்பெனி கிடையாது, நடக்காத இந்த கிடையாது, நடந்து இன்னைக்கு அன்பு சகோதரர் மூலமா வந்து 10 வருஷம் கழிச்சு எனக்கு போன் பண்ணி ஞாபகம் இருக்கான்னு கேட்டாரு. சொல்லுங்க அப்படின்னு. சார் நான் யோகி பேசினாரு, கையில ஞாபகம் இல்லை பிரதர் அப்படின்னு. உடனே சார் இந்த ஊருக்கு 2 ஊதாரு இந்த ஆளே காணோம் அப்படின்னு. இங்கதான் இருக்கு சார், இன்னும் படம் பண்ணல, அன்னைக்கு சொன்ன கையில பரவாயில்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் உங்களை சொன்னேன், இப்போ நீங்க தான் நடிக்கணும் சார் அப்படின்னாரு. எனக்கா நடிக்கணும் சார், சம்பளத்தெல்லாம் பத்தி பெருசா நினைச்சுக்காங்க சொன்னாரு. இந்த படத்துக்கு என்ன சம்பளம் தெரியாது, எத்தனை நாள் தெரியாது, ஆனால் 10 வருடம் தொடர்ந்து என்ன கண்டிருந்தார் ஒரே காரணத்துக்காக நடிக்க சம்பாதிச்சிருக்கேன். இந்த மாதிரி ஒரு இயக்குநர்கள் தான் தமிழ் சினிமாவில் வந்து சினிமா எவ்வளவு கஷ்டம்னு உணரக்கூடியவர். ஏதோ சினிமாவில் வந்தோம் ஜெயிச்சோம் அப்படிலாம் இல்லை. மீடியாக்கெல்லாம் வந்து ஒவ்வொரு டைரக்டர் வந்து நல்லா வரணும் வரதான் நினைக்கிறாங்க. சிறந்த படங்கள் அமைஞ்சா அவங்க சொல்லிடுவாங்க, அமையலாம் அவங்க பண்ணுவாங்க. இயக்குனர் படுற கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா நீங்க சொல்றீங்க. நல்ல படங்களை கொடுத்தால் யாருமே ஆதரிப்பார்கள். கண்டிப்பா சொல்றேன், இந்த மீடியா இந்த படத்தை தூக்கி வச்சு கொண்டாடும். 10 வருட உழைப்பை வந்து கரைச்சு கொண்டிருக்காரு. ஒவ்வொரு பிரேம்லையும் காமெடி வரணும் செதுக்கியிருக்காரு. இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் இன்னைக்கு நான் கேரண்டியா கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இந்த படத்துடைய தயாரிப்பாளர் திரு ஏ ராமகிருஷ்ணன் அந்த இன்னொரு நிறுவனர்கள். ஒரு சைடு கார்பரேட், நம்ம கிராமத்தார். இப்படி ஒரு முரண் பாத்தீங்களா? கிராமமும் கார்பரேட் என்ன என்ன, இவங்க ரூல்ஸ் பேசுவாங்க, இவங்க மாசத்தை பத்தி பேசுவாங்க. இது ஒரு முரண்ல முதல்ல ஒரு டீம் எழுதிருக்கு. அவங்க வந்து எல்லாமே திட்டமிட்டபடி நடக்கணும். அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாமே மனித நேயப்படி நடக்கணும். 2 பேரும் சேர்ந்து இணைஞ்ச போது இந்த ப்ராஜெக்ட் ஒரு புதுசா இருக்கு. இந்த படத்துல நடிக்கிறது ரொம்ப ஒரு புதிய அனுபவமா இருக்கு. எனக்கு சிங்கம் ஸ்ரீகாந்த் படத்தில் மியூசிக் அமைக்கிறது உண்மையிலே பிளஸ். ஏன்னா இந்த கதைக்கு அவரை விட்டு ஒரு நல்ல விஷயம் கிடைக்கவே மாட்டாங்க. அருமை சகோதரர் நம்முடைய கவிஞர் வந்திருக்காரு. வணக்கம் கவிஞர், புன்னகை மன்னா. சோ இந்த நேரத்துல காமெடி படங்கள் எப்பயுமே ஜெயிச்சுட்டு இருக்கு. அந்த வயசுல இந்த படம் மிகப்பெரிய வெற்றி, யோகி அவர்களும் சகோதரர்களும் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு சொல்லி இந்த படத்துல நீங்க நடிக்க வாய்ப்பு அனைத்து நல்லுடைய பிரமாத நன்றி கேட்டுக்கிறோம். ஆர்டிஸ்ட் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான். ஸோ இந்த ஃபில்ம் கண்டிப்பாக ஒரு நல்ல நிலைமை, நல்ல ஒரு பொசிஷன், நல்ல வெற்றியை கொடுக்கணும்னு நான் மனசில் வேண்டிக்கிறேன். என்னுடைய இணைந்து ப்ரொடியூஸ் பண்ணும் ஏஆர்பி அவர்கள், இந்த படத்தில் நடிக்கும் முக்கியமான ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ், எஸ்பெஷலி ஒரு டேரக்டர், எல்லாருக்குமே டெவலப் மோஷன் பிக்சர்ஸ் சார்பாக நன்றி தெரிவித்துக்கொண்டு இந்த படத்தை வெற்றிகரமான படமாக்குறதுக்கு எல்லா சொல்லி இவர்களே நன்றி.
சரி படத்துடைய நல்லா இருக்கீங்களா? வந்து படக்குழுவை வாழ்த்துக்கூடிய இயக்குனர் ஸ்ரீநாத் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஊருக்கு படத்துடைய அன்போடு வரவேற்கிறேன். இது என்னோட மச்சான் பிரதமர் முக்கியமாக என்ன படம் அதில் ஒர்க் பண்ணுறது எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். எஸ்பெஷலி புது ப்ரொடியூசர்ஸ் வெல்கம் டு தி ஃப்ரெட்டர்னிட்டி ஒரு இயக்குனர் இவங்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த மாதிரி சின்ன பட்ஜெட் ஒரு காம்பேக்டான பட்ஜெட் ஃபிலிம்ஸை சப்போர்ட் பண்ணுற பிரஸுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுடைய ஊடக நண்பர்கள் பிரஸுக்கு நீங்கள் தான் மச்சான் பிரஜனுக்கும் புகழுக்கும் என்னோட ஸ்பெஷல் வாழ்த்துக்கள். விஷஸ் ஆல் த பெஸ்ட் ஃபார் திஸ் மூவி. தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஊருக்கு இந்த படத்தோட போஸ்டர் பார்க்கும்போது எனக்கு ஒரு பாடல் ஞாபகம் வருது. நான் நினைச்ச படம் ஊரை கலக்க உண்டான சங்கம் பிற கொடுக்க உருவான சங்கம் இல்ல வருத்தப்படாத வாலிபர் சங்கம் போஸ்டர் பார்த்த மாதிரி ஒரு மிகப்பெரிய. அனைவருக்கும் காலை வணக்கம். ஒரு மகிழ்ச்சியான தருணம் அது. உண்மையிலே மன நிறைவை கொடுக்கிறது. எனது ஆர்வீக நண்பர் ஏறத்தாழ 20 ஆண்டு கால நெருங்கிய நண்பர் ராமகிருஷ்ணன் அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். இந்த பூஜையில் உங்க எல்லாரையும் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா படத்தோட பேரே எவ்வளவு பேர் இன்டர்வியூ வச்சுப்பாங்க. ஊருக்கு 2 ஊதாரி. இதுல இருந்து தெரியுது இந்த டீம் எவ்வளவு உண்மையா இருக்காங்க, பொய்யே பேச மாட்டாங்க அப்படின்றது. ஸோ யோகி சாரோட விடாமுயற்சிக்கு நான் ரொம்ப தலை வணங்குறேன். ஏன்னா அப்படி ஒரு விடாமுயற்சி இன்னைக்கு விஷ்ணுவோட வெற்றியில நிற்கிறாருன்னா அது அவரோட விடாமுயற்சி தான். அண்ட் really great, right to clap. And entire team, I was very happy going to work with my bro. எங்க புகழ் தம்பி கூட ஒர்க் பண்ண தரேன், பிரஜன் கூட ஒர்க் பண்ண போகிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாத்துக்கும் மேலே ஒரு பெரிய காம்படிஷன். ஸ்ரீகாந்த் சாரோட மியூசிக்ல, ஸ்னேகன் சாரோட லிரிக்ல அகைன் நான் வந்துட்டு டான்ஸ் பண்ண போறேன். இது ஒரு பெரிய ஒரு புகழ் சாருக்கு போற படத்துல நான் ஒரு பேட்டி எடுத்தானே எல்லா ஆர்டிஸ்டுக்கும் படம் பண்ணிட்டேன். புகழ் சார் வச்சு நான் பண்ணலன்னு கண்டிப்பா பண்ணிட்டேன். பெரிய விஷயம். அதுக்கு காரணம் யோகி, என்னோட டைரக்டர், டான்ஸ் மாஸ்டர் ராதிகாந்தம், என்னோட நண்பர் ஸ்னேகன் சார். யோகி படத்துல சாரை வந்து நான் ரொம்ப நிறைய வேலை வாங்கியிருக்கேன் ஸ்னேகன் சாருக்கு. ஸ்னேகன் சார் உங்களுக்கு நான் ஃபைட் எடுக்கணும், வெயிட் பண்றேன். பிரஜன் சார் ஃபைட்டை பார்த்துருக்கீங்க, வேற லெவலில் உங்களுக்கு ஒரு ஃபைட் எடுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. இந்த படத்தோட தயாரிப்பாளர் ராமகிருஷ்ணன் சார், வினோத் பெருமாள் சார், சஞ்சய் விக்ரம் விஜய், இவங்களுக்கு எல்லாருக்கும் மனமார்ந்த நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் சொல்றேன். இது என்னோட 90வது படம். அதுதான் இது என்னோட 90வது படம். 100 வந்து பிரஜன் சார் பண்ணுவேன். 100வது படமும் பிரஜன் சார் நான் பண்ணணும்னு என்னோட கடவுளை பிரார்த்திக்கிறேன். எல்லாம் மலை என்னோட வேண்டிக்கிறேன். இந்த படம் மேலும் மேலும் வெற்றிடுறேன். எல்லாம் மலை என்னோட வேண்டிக்கிறேன். சேட்டா மேம் கவலையப்படாதீங்க, நான் சொன்ன வார்த்தை கரெக்டாக தான் இருக்கும். அச்சு தூள் கலப்படம் இதுல வெற்றி தான். நன்றி, வணக்கம். குழு புகைப்படம் எடுக்கப்படுகிறது. திரு ஸ்னேகன் அவர்களே